Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நான் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய பிரேம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸை பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மட்டும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் மட்டும் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷார்ட்டாக சென்ட் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லாஸ்ட்டில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50 ஆல்ரெடி நம்ம நேற்று உங்களுக்கு நேற்று அதுக்கு முந்தைய நாள் சென்ட் பண்ணியிருந்தது. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன மேலே வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அகைன் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும்னு சென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர் இதெல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். இப்போது இந்த கண்டிஷனில் எங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வேலையை தான் எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பை அண்ட் சேலுக்கான வேல்யூ உங்களுக்கு எந்த இடத்துல வந்தால் ஒரு சிறப்பாக அமையும் அப்படின்னா மேபி ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பை எடுத்தால் பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல அகைன் கண்டினியூ இன்னும் புல்லிஷ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்னு தான் பை அண்ட் சேல் பார்க்க. ரெண்டுத்தில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் அடி கீழே வருதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சேல் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அகைன் ஒரு பையிங்கான சினாரியோ வர வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிதாகும். சேலிங்கான சினாரியோ இப்போதைக்கு ப்ரெசென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் இல்லை இப்போதைக்கு. நிஃப்டி பேங்க் என்ன கண்டிஷன் ஆகுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் கூட சேம் உங்களுக்கு பையிங்கான சினாரியோ தான் ரெடியாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட், ரீடெஸ்ட், திரும்ப வந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணுறதுல அகைன் இன்னொரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் வந்ததுன்னா திரும்ப உங்களுக்கு பை அண்ட் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்குன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டுப்பேன். நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் பெட்டராக இருக்கும். இது டிப்ஸ் கால்ஸ் அது மாதிரி நினைக்காதீங்க. இது பாருங்கள் 36,650 அபோவ் வந்து பையிங்கான சினாரியோ. இது 36,702 வந்து டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து 36,599 வந்து ஸ்டாப் லாஸ். இது அதாவது இது வந்து 9:18க்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 3 நிமிஷத்தில் சென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 9:39 கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இது மாதிரி நடந்திருக்குதுன்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு சில டைமில் உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட டாடா ஸ்டீல் சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். சேல் சைடு இங்கே சேல் ட்ரிகராக இருக்குது. டார்கெட் வந்து 1446 டார்கெட்டு. எஸ்எல் வந்து 1460 எஸ்எல். இது வந்து டார்கெட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நான் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.